துபாயை தளமாக கொண்டு செயல்படும் எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அதன் முழு சேவையில் உள்ள விமான குழுவிலும் ஸ்டார்லிங்கின் அதிவேக வைஃபை சேவையை பயன்படுத்துறதா அறிவிச்சிருக்கு. நவம்பர் 2025 போயிங் 777 விமானத்தில் தொடங்கி 2027 நடுப்பகுதியில் இந்த வெளியீட்டை நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்லிங்க் பொருத்தப்பட்ட விமானங்களில் உள்ள அனைத்து கேபின்களிலும் ஸ்டார்லிங்க் வைஃபை சேவை அனைத்து எமிரேட்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் ஃப்ரீயாவே கிடைக்குமா? அதோட ஒரே கிளிக்ல நீங்க வேண்டியதை பார்க்க முடியும். இதற்கு நீங்க சிறப்பு உறுப்பினர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த 2 வருஷத்துல எமிரேட்ஸ் அதன் செயலில் உள்ள விமான குழுவில் உள்ள அனைத்து 232 விமானங்களிலும் இந்த ஸ்டார்லிங்கை பொருத்த பிளான் பண்ணியிருக்காங்க. A6EPF விமானத்தில் முதல் நிறுவல் ஏற்கனவே முடிக்கப்பட்டாச்சு. இது துபாய் ஏர் ஷோவில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்டார்லிங்க் பொருத்தப்பட்டுள்ள முதல் பயணிகள் விமானம் ஏர் ஷோவுக்கு பிறகு உடனடியாக புறப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மாதத்திற்கு சுமார் 14 விமானங்களை மேம்படுத்த விமான நிறுவனம் இலக்கா வச்சிருக்கு. ஏர்பஸ் A380 விமான குழுவில் ஸ்டார்லிங்க் நிறுவல்கள் பிப்ரவரி 2026 முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. எமிரேட்ஸ் நிறுவனம் இலவச சேவை தரையில் உள்ளதை போன்ற அதிவேக இணைய சேவையை வானத்துல பறக்கும் போது நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா பயணிகள் என்னெல்லாம் பண்ணலாம்? வீடியோ ஸ்ட்ரீம் செய்யலாம், ஆன்லைன்ல கேம் விளையாடலாம், வீடியோ ஆடியோ அழைப்புகளை மேற்கொள்ளலாம், வேலை பண்ணலாம், சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். இந்த திறன்கள் சீட் பேக் ஸ்கிரீன்கள் மற்றும் தனிப்பட்ட சாதனங்கள் ரெண்டுலையுமே கிடைக்குமா? இது அனைத்து கேபின் வகுப்புகளிலும் தடையற்ற இணைக்கப்பட்ட அனுபவத்தை வழங்குது. எமிரேட்ஸ் மட்டுமின்றி பிற பிராந்திய விமான நிறுவனங்களும் இந்த ஸ்டார்லிங்கோட தொழில்நுட்பத்தை ஏற்றிருக்காங்க. கத்தார் ஏர்வேஸ் ஞாயிற்றுக்கிழமை 100க்கும் மேற்பட்ட அகலமான உடல் பகுதிகளை கொண்ட விமானங்களை சேவையுடன் பொருத்தியுள்ளதாக அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி சவுதி விமான நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விமான குழுக்களிலும் ஸ்டார்லிங்கை அறிமுகப்படுத்தியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.